ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த ஃப்ரேமில் நம்ம எப்படி இந்த பாப்லின் கிளாத்தை ஃப்ரேமில் போட்டு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. நான் உங்களுக்கு வாங்க சொல்லும்போது 18 இன்ச் ஃப்ரேம் தான் வாங்க சொன்னேன். ஏன்னா அப்போ தாங்க ஒரு ப்ளவுஸை நம்ம போடும்போது பேக் பார்ட் ஃபுல்லாக கவர் ஆகும். இப்போது வாங்க இந்த ஃப்ரேமில் எப்படின்னு பார்க்கலாம். இது இன்னர் ரிங், இது இன்னர் ரிங். இந்த நாப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இது அவுட்டர் ரிங். இது இன்னர் ரிங், இது அவுட்டர் ரிங். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இந்த ஃப்ரேமில் நாடா சுற்றுறதுக்கு சொல்லி கொடுத்தேன், நீங்களாம் சுற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க பாப்லின் கிளாத்தை எப்படி இந்த ஃப்ரேமில் நம்ம மாட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பாப்லின் கிளாத் உங்கள்கிட்ட விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். தான் 1 மீட்டர் பாப்லின் கிளாத் உங்களை வாங்க சொல்லியிருக்கேன். ஒயிட் கலர் கிளாத்து 1 மீட்டர் வாங்க சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் இந்த கிளாத்தில் நம்ம எப்படி ஃப்ரேமை வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இன்னர் ரிங்கை தான் வைக்கணும். இப்போ வாங்க ரிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கிளாத்துக்கு அடிப்பகுதியில் தான் நம்ம ரிங்கை வைக்கணும். இந்த இன்னர் ரிங்கை இந்த கிளாத்துக்கு அடிப்பகுதியில் வைக்கணும், சரிங்களா? அப்புறம் எப்படி இந்த சென்டராக கொண்டு நம்ம பேஸ்ட் பண்ணிடலாமா? எடுத்தோடனே இந்த 1 மீட்டர் கிளாத்தில் சென்டரெல்லாம் கொண்டு போய் நம்ம ப்ளேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கார்னர்லேருந்து தான் நம்ம வரணும், சரிங்களா? இந்த மாதிரி கார்னர்லேருந்து தான் நம்ம ரிங்கை வைக்கணும். ரிங்கை இந்த மாதிரி கார்னரில் தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாப் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்க்ரூ இருக்குது பாருங்கள். இந்த ஸ்க்ரூ இந்த பக்கமாக இந்த கிளாத் இல்லாத பகுதியிலெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. கிளாத் லூஸ் ஆகிட்டே இருக்கும், நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த சைடும் வைக்கக்கூடாது, சரிங்களா? இந்த சைடு நம்மளுக்கு கம்மியாக தானே கிளாத் இருக்குது, தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த சைடு நம்மளுக்கு கம்மியாக தானே கிளாத் இருக்குது, அதனால் அங்கேயும் வைக்கக்கூடாது. கிளாத் இந்த பக்கம்தான் எனக்கு ஆப்போசிட் சைடு, இந்த பக்கம்தான் எனக்கு கிளாத் அதிகமாக இருக்குது. அதனால் நான் இந்த பக்கமாக இந்த ஸ்க்ரூ வர்ற மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக ஒரு லூஸ் பண்ணிவிட்டு இதை மேலே ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம மேலே இப்படி மாட்டி விட்டு இருங்க, என்ன கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. மேலே மாட்டி விட்டோமா பாருங்கள். ஸ்க்ரூ எந்த பக்கமாக வச்சுருக்கேன்னு. கிளாத் இந்த பக்கம் அதிகமாக இருக்கா, நான் இந்த பக்கம் தான் கிளாத்தை வச்சுருக்கேன், தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஸ்க்ரூவை அந்த பக்கம் வர மாதிரி தான் நான் மாட்டியிருக்கேன். இப்போ இந்த ஸ்க்ரூவை சிங்கிள் டைட் ஒரே ஒரு சுற்றிட்டு பேக் சைடு திருப்பிட்டு ரைட் ஹேண்டில் தம் ஃபிங்கர் வச்சுட்டு நம்ம இதை பிடிச்சிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்ம இழுக்கணும். இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நம்ம இழுக்கணும். அப்படியே சுற்றி வர நம்ம இழுத்துட்டு நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். இழுத்துட்டோமா? இன்னும் கொஞ்சம் சுருக்கு இருக்குதா செய்யுங்க. இன்னொரு டைட் கொடுத்துக்குங்க, தெரியுதா? இன்னொரு டைட். இது செகண்ட் டைட். இன்னொரு டைட் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் அதே மாதிரி கிளாத்தை பிடிச்சி இழுத்துக்கலாம். சுற்றி வர இதே மாதிரி இழுத்துட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் ரிங்கிள்ஸ் போயிருக்கும், உங்களுக்கு அந்த சுருக்கமெல்லாம் இன்னும் கொஞ்சம் போயிருக்கும். இப்போது எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ டைட் பண்ணி லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் நல்லா இன்னொரு சுற்றிட்டு மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கணும். இது தேர்டு டைட்.
இப்போது இந்த ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணிடுங்க. சுற்றிலும் இழுத்துட்டு இந்த நாபை இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம வந்து ஃப்ரேமில் துணியை போட்டோம். பாருங்கள், ஒரு சுருக்கு கூட இல்லாமல் வந்துருச்சு. பாருங்கள், லைட்டாக சுருக்கு இருக்குது. லைட்டு பார்த்தீங்களா, ஒரு சுருக்கு கூட இல்லாமல் வந்துருச்சு. இப்போ எப்படி நம்ம கரெக்டாக மாட்டியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறது எப்படின்னா, கேட்குதுங்களா உங்களுக்கு ஒரு சவுண்டு? ட்ரம்மு மாதிரி இந்த மாதிரி சவுண்ட் கேட்டால் நம்ம கரெக்டாக மாட்டியிருக்கோம், ஃப்ரேமில் கிளாத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்துட்டு ஃப்ரேமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நான் வச்சுருக்கிறது வந்துட்டு ரிமூவல் ஸ்டாண்டுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு 4 சைடு 4 கால் மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு காலை வந்துட்டு கழட்டிட்டு நான் உங்களுக்கு கையில் வச்சுருக்கேன். ஒரு லெக்கை கழட்டிட்டு இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்னா, வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க இருக்குது, நமக்கு ஒர்க் முடிச்சுட்டு கழட்டி மேலே வச்சுருவோம் அப்படின்னா இந்த மாதிரி கையிலேயே டைட் பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா நீங்கள் நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டாக அப்படியே வச்சுப்பீங்க அப்படின்னா நல்லா டைட் பண்ணி அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நான் வந்துட்டு குழந்தை இருக்கிறதுனால கையிலேயே டைட் பண்ணிவிட்டு ஒர்க் முடிச்சுட்டு நான் கழட்டி மேலே வச்சுருவேங்க செல்ஃபில். அதனால் நான் இப்படி கையிலேயே மட்டும் டைட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு தெரியுதா? இந்த நாபு இருக்கிற சைடு இந்த ஸ்க்ரூ அங்கே வர்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா உங்களுக்கு ரெண்டையும் மாற்றி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஒர்க் பண்ண முடியாது. இது இருக்கிற இடத்துல நம்ம ஒர்க் பண்ண முடியாதுங்க. ஃபுல் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி போட்டு இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா சரி. இதையெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸஸான கிளாத்தெல்லாம் நம்ம ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல கேட்ச் கிளிப் இருந்தால் போட்டு விட்டிங்கன்னா, இப்போ கீழே இருக்கிற நாபு, இந்த ஸ்க்ரூ, இந்த கிளாத்து, இந்த 3மே நம்மளுக்கு வந்துட்டு ஒரே சைடு போயிடுச்சு. ஸோ டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒரே சைடு தான் இருக்குது. கிளாத் ஒரு பக்கம், ஸ்க்ரூ ஒரு பக்கம், இந்த நாபு ஒரு பக்கம் இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் 3ஐயும் இதே மாதிரி ஒரே பக்கம் கிளிப் குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ கீழேலாம் எதுவுமே இருக்காது. நம்ம ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம செயின் ஸ்டிச், அடுத்த கிளாஸில் வந்துட்டு செயின் ஸ்டிச் பார்க்கலாம். ஏன்னா இந்த கிளாஸ்லேயே செயின் ஸ்டிச் எடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் தெளிவாக எடுக்கணுங்க. அதனால் செயின் ஸ்டிச்சை அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்துக்கிட்டிங்களா? இதே மாதிரி கிளாத்தை நீங்கள் ஃப்ரேமில் போட்டுட்டு ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. நான் அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துட்டு செயின் ஸ்டிச் எடுக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோடய கிளாஸை பார்த்து கற்றுக்கலாம்.